எவ்வளோ பேருக்கு பேக்கரியில விக்கிற முட்டை பப்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் சொன்ன மாரி யுகே வந்த அப்புறம் இதெல்லாம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. எல்லாமே நம்மளே ட்ரை பண்ணிக்க வேண்டியதான். அந்த மாரி திடீர்னு ஒரு நாள் நானே வீட்லயே முட்டை பப்ஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். வெஜ் பப்ஸும் எனக்கு பிடிக்கும். ஆனா முட்டை பப்ஸ் அளவுக்கு இல்ல. இந்த பேஸ்ட்ரி ஷீட்லாம் நான் பண்றதில்ல. ஸோ நம்மளுக்கு கடையிலேயே நெறைய பேஸ்ட்ரி ஷீட்ஸ் கிடைக்கும். அ அந்த மாரி வாங்கிட்டு நான் வந்து வீட்லயே மசாலா பண்ணி முட்டை வச்சு அவன்ல வச்சுருவேன். எப்பப்பலாம் தோணுதோ நான் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸி தான். நம்ம சும்மா வெங்காயம் மசாலா செஞ்சுட்டு, அந்த பேஸ்ட்ரி ஷீட்ல வச்சு அதுக்கு மேல ஒரு முட்டைய வச்சு ஃபோல்ட் பண்ணி எக் வாஷு இல்லன்னா பட்டர்ல கொஞ்சம் மில்க் கலந்து மேல தடவி விட்டு அவன்ல வச்சுட்டோம்னா, சூப்பரா எக் பஃப் ரெடியாயி வெளிய வந்துரும். ஒரு ஒரு பஃப் பேஸ்ட்ரி ஷீட்க்கு வந்து ஒரு ஒரு மாரி டெம்பரேச்சர் குடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எந்த கடையில வாங்குனாலுமே கவர் பின்னாடி வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அத மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சு எடுத்துக்கிட்டோம்னா, சூப்பரான முட்டை பஃப்ஸ் ரெடி.